கடகராசி நேயர்களே, ஒரு சில விஷயங்கள்லாம் நாம் தப்பு பண்ணிவிட்டு மற்றவாளை சொல்லப்படாதுன்னு சொல்லுவாள். வேலைக்கு நீங்கள் தான் போகணும், கல்யாண விஷயங்கள் நீங்கள் தான் பார்க்கணும். அதே சமயத்தில் முயற்சி எவ்வளவோ எடுக்கிற சார், பத்தாது, திருப்பியும் முயற்சி எடுக்கணும். அதுதான் திருவினையாக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரணும்னா வீடை சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டில் செல்வ செழிப்பு இருப்புன்னா வீட்டில் பாசிட்டிவான விஷயங்களை பேசணும். மனதில் ஏதோ புலம்பிகிட்டே இருக்கிறது, ஏதோ ஒன்று கவலைப்பட்டுட்டே இருக்கிறது, பழசை பற்றியே நினச்சிட்டு இருக்கும்போது ஃபார்வர்டாக நம்ம நிறையா விஷயத்தை திங்க் பண்ணுறத மறந்துடுவோம். அதுதான் ஒரு பெரிய தப்பு. அதனால் புது நண்பர்களை பழக்கம் வச்சுக்கணும். புது விஷயங்களில் புது விதமான பிஸ்னஸை தெரிஞ்சுக்கணும். நாலேஜ் டெய்லி வளர்த்துக்கணும். லாங்குவேஜ் ஸ்கில்ஸை டெய்லி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விடாப்படியாக நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல பலன்கள். சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கோம், ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கோம், அதுமாதிரி காஸ்டியூம் டிசைனராக இருந்துட்டுருக்கோம், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, வண்டி ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்க, கேரவன் சம்மந்தமான பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, பிஆர்ஓ ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரும். கடகராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமான காலம்தான். கவலைப்பட வேண்டாம். அலைச்சல் இருக்கும், ஆனால் பண வரவுகள் கூடி வரும். கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றி பெறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு.